புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. புகார்கள் குவிந்து வரும் நிலையில் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் காவல் நிலையத்தில் வரிசை கட்டி நின்று வருகின்றனர். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? காரைக்காலில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே கோவில்பத்து இடத்தில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டடம் கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த உயர் சிகிச்சை மையம் கூடிய விரைவில் செயல்பட உள்ளது. அடித்தது ஜாக்பாட் என திட்டம் போட்ட மோசடி நபர்கள் பலர் அப்பாவிகளிடமிருந்து பணத்தை கறக்க களத்தில் குதித்தனர். ஏற்கனவே புதுவை ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக பல்வேறு மோசடிகள் அரங்கேறி வந்த நிலையில் பொதுமக்கள் உஷாராக இருந்து வந்தனர். ஆனால் தற்போது காரைக்கால் ஜிப்மரில் உயர் சிகிச்சை மையத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ளதாக கூறி வதந்திகளை கிளப்பியதும் பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் நம்ப ஆரம்பித்திருக்கின்றனர். அதற்காக மத்திய அரசின் ஆவணங்களை போலியாக தயாரித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பக்காவாக தயாரித்திருக்கிறது ஒரு கும்பல். மேலும் ஜிப்மர் ஐடி கார்டு அச்சு அசல் அப்படியே உருவாக்கினர். காரைக்கால் ஜிப்மரில் செவிலியர், அட்டெண்டர், செக்யூரிட்டி மற்றும் அலுவலக வேலைக்கு ஆள் எடுப்பதாக கூறி சமூக வலைத்தளங்களில் தகவல்களை பரப்பியுள்ளனர். வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் பலரும் பணத்தை அந்த மோசடி கும்பலிடம் வாரி இறைத்திருக்கின்றனர். காரைக்காலைச் சேர்ந்த தட்சணாமூர்த்தி 1 லட்சம், வாசுதேவன் 50,000, தரணிக்குமார் 75,000, மங்கையர்கரசி 50,000, சூசை மேரி 80,000 என மொய் வைத்தது போல் பலரிடம் பணத்தை சுருட்டி இருக்கிறது இந்த கும்பல். இன்று கிடைத்துவிடும், நாளை கிடைத்துவிடும் என கடந்த 2 ஆண்டுகளாக காத்திருந்த பலருக்கும் கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த அவர்கள் பணத்தை திருப்பி கேட்டு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். பணத்தை திருப்பி தந்து விடுகிறோம் என வாக்களித்த அந்த கும்பல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். இதற்கு மேல் அவர்களிடம் பணம் கிடைக்காது என நொந்து போன பொதுமக்கள் நெடுங்காடு காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் மோசடி கும்பலைச் சேர்ந்த நீலமேகம், விக்கி, ஜானகிராமன் மற்றும் காயத்ரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் மோசடியில் உண்மை இருப்பது தெரிந்தவன் விக்கி, ஜானகிராமன், காயத்ரி ஆகியோரை கைது செய்தனர். இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டு தலைமறைவாக உள்ள நீலமேகத்தை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். முதற்கட்டமாக 6 புகார்கள் பெற்ற நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தெரிய வந்ததும் சுமார் 36 பேர் காவல் நிலையத்திற்கு படையெடுத்துள்ளனர். தங்களையும் அந்த கும்பல் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி இருப்பதாக புகார் கொடுக்க வரிசை கட்டி நின்று வருகின்றனர். இந்த கும்பல் நாகை, திருவாரூர், காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மோசடியை அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் பலர் ஏமாந்துள்ளதால் நெடுங்காடு போலீசார் பணத்தை இழந்தவர்கள் வந்து புகார் கொடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். காரைக்கால் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அடுத்தடுத்து புகார்கள் வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.